வணக்கம். பிரசவத்துக்கு தயாராகிட்டு இருக்கீங்களா? அப்போ உங்க மருத்துவமனை பைய பத்தி கொஞ்சம் பேசலாமா? அது நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண பை இல்ல. அது ஒரு முக்கியமான மருத்துவ கருவி பெட்டி. அதை எப்படி புத்திசாலித்தனமா தயார் செஞ்சு உங்க பிரசவத்தை பாதுகாப்பானதாவும் சுலபமானதாவும் மாத்துறதுன்னு இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வழிகாட்டுதலுக்கு பின்னாடி இருக்கிறவர் டாக்டர் பிரசாந்த். அவரோட வார்த்தைகள்லயே கேட்கலாம். வணக்கம், நான் டாக்டர் பிரசாந்த். உங்க கர்ப்பத்தோட இறுதிக் கட்டத்துல நாங்க உங்களுக்கு கைகோர்த்து உதவ இங்கே இருக்கிறோம். பாத்தீங்களா, இது வெறும் ஒரு வரவேற்பு செய்தி இல்ல, ஒரு டாக்டர் கொடுக்கிற நம்பிக்கை. சரி, நீங்க பேக் பண்ணி வச்சிருக்கிற மருத்துவமனை பை, அது பார்க்க அழகா கியூட்டா இருக்கலாம். ஆனா அது உண்மையிலேயே ஒரு முக்கியமான மருத்துவ கருவி பெட்டியா இருக்கா? இந்த முக்கியமான கேள்விக்கு தான் நாம இன்னைக்கு பதில் தேட போறோம். வெறும் அழக தாண்டி அதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பொருளும் உங்க ஆரோக்கியத்துக்கும் பாதுகாப்புக்கும் எவ்வளவு முக்கியம்னு பார்க்க போறோம். இந்த விஷயத்த நம்ம ஒரு மெடிக்கல் கேஸ் ஃபைல் மாதிரி பார்க்கலாமா? முதல்ல பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதாவது ஒரு பேக் எப்படி பிரசவத்தையே தாமதப்படுத்தும். அடுத்து அதுக்கான தீர்வு, அதாவது அம்மாவுக்கும் குழந்தைக்கும் என்ன செய்யணும். அதுக்கப்புறம் நாம செய்யக்கூடாத தவறுகள் என்ன. கடைசியா எப்போ பேக தூக்குங்க கிளம்புங்கன்னு சொல்ற சிக்னல் வரும்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஒவ்வொன்னா டீட்டெயிலா பாப்போம். முதல்ல ஒரு ஷாக்கிங்கான விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். நீங்க சரியா பேக் பண்ணாத ஒரு சாதாரண பை உங்க பிரசவத்தையே தள்ளி போட முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா, அதுதான் உண்மை. இது எப்படி நடக்குது, இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்னன்னு இப்ப நாம ஆழமா பார்க்கலாம். இது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம். கவனிங்க, பிரசவ நேரத்துல அச்சச்சோ அந்த பொருள் எடுக்க மறந்துட்டோமேன்னு ஒரு சின்ன டென்ஷன் வந்தா கூட அது உங்க பிரசவத்தை நிறுத்த வாய்ப்பு இருக்கு. எப்படின்னு கேக்குறீங்களா? டென்ஷன் ஆனா நம்ம உடம்புல அட்ரினலின், கார்டிசோல்னு 2 ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சுரக்கும். அதுங்க என்ன பண்ணுனா பிரசவத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆக்சிடோசின் ஹார்மோனை பிளாக் பண்ணிடும். விளைவு, பிரசவம் நின்னு போகும், இல்லனா ரொம்ப லேட் ஆகும். இப்போ குழந்தையோட நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அம்மாவோட வயித்துக்குள்ள 37 டிகிரி செல்சியஸ்ல கதகதப்பா இருந்த குழந்தை பிறந்த உடனே திடீர்னு 22 டிகிரி செல்சியஸ் இருக்கிற ஆஸ்பத்திரி ரூமுக்கு வருது. இது குழந்தைக்கு ஒரு பெரிய ஷாக். இததான் தெர்மோரெகுலேஷன் ஷாக்னு சொல்றோம். குழந்தையோட மூளை இன்னும் முழுசா வளராததால அதால உடம்பு சூட்ட பேலன்ஸ் பண்ணிக்க முடியாது, ரொம்பவே கஷ்டப்படும். சரி, பிரசவத்துக்கு அப்புறம் அம்மாவோட உடல்நலம் ரொம்ப முக்கியம் இல்லையா? அவங்க எப்படி வேகமா பாதுகாப்பா குணமாகலாம்னு ஒரு மெடிக்கல் புரோட்டோகால் இருக்கு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். இது ஒரு தெளிவான ஆக்ஷன் பிளான். தாய்மார்களே, இதெல்லாம் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கான கட்டாய தேவை பட்டியல். உங்க கர்ப்பத்தோட 34வது வாரத்துக்குள்ளேயே இந்த பேக ரெடி பண்ணி வச்சிடுறது ரொம்ப நல்லது. உள்ளாட தானேன்னு அசால்ட்டா நினைக்கவே கூடாது. குறிப்பா சி செக்ஷன் பண்ண அம்மாக்களுக்கு இந்த ஹை வேஸ்ட் உள்ளாடைகள் தான் பாதுகாப்பு கவசம். அது தையல் போக்க இடத்துல உரசாம, புண் ஆகாம, இன்ஃபெக்ஷன் வராம பாத்துக்கும். பார்க்க சின்ன விஷயமா இருந்தாலும் இது ஒரு முக்கியமான மருத்துவ முன்னெச்சரிக்கை. பாலூட்டுற தாய்மார்களுக்கு சரியான நர்சிங் பிரா ரொம்பவே அவசியம். அது எப்படி கரெக்டா செலக்ட் பண்றது? அதுக்கு ஒரு சிம்பிள் டெக்னிக் இருக்கு. அதுதான் 2 விரல் விதி. பிரா போட்டதுக்கு அப்புறம் அதோட கீழ் பேண்டுக்கு அடியில உங்க 2 விரலை விட்டு பாருங்க. ஈஸியா கம்ஃபர்டபுளா உள்ள போச்சுன்னா அதுதான் கரெக்ட் சைஸ். இது பால் கட்டாம வலி வராம தடுக்கும். இப்போ நம்ம முழு கவனத்தையும் குழந்தை மேல திருப்புவோம். குழந்தையோட முதல் சில நாட்கள் ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும். அதுக்கு குழந்தை நல மருத்துவர்கள் சொல்ற அத்தியாவசிய பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமாங்க. குழந்தைக்கு ட்ரெஸ் போடுறதுல ஒரே கன்ஃபியூஷனா இருக்கா? இனி கவலையே வேணாம். அதுக்கு ஒரு சிம்பிள் மெடிக்கல் ஃபார்முலா இருக்கு. 1+1. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். இந்த 1+1 ரூலை எப்படி யூஸ் பண்றது? ரொம்ப ஈஸி. முதல்ல அந்த ரூம்ல ஒரு பெரியவருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. அவங்க என்ன ட்ரெஸ் போட்டா கம்ஃபர்டபுளா இருப்பாங்களோ அதை விட ஒரே ஒரு லேயர் ட்ரெஸ் மட்டும் குழந்தைக்கு அதிகமா போடுங்க. உதாரணத்துக்கு, நீங்க ஒரு நைட்டி போட்டிருந்தா குழந்தைக்கு ஒரு ஜப்லா போட்டு அதுக்கு மேல ஒரு துணியில சுத்தி வைக்கணும். இது குழந்தைய குளிரில இருந்தும் அதே சமயம் ஓவர் ஹீட்ல இருந்தும் பாதுகாக்கும். இதோ குழந்தையோட முக்கியமான பொருட்களோட லிஸ்ட். இதுல ஒரு ரொம்ப முக்கியமான மெடிக்கல் டிப் இருக்கு. என்ன தெரியுமா? குழந்தைக்கு கையுறை, அதாவது மிட்டன்ஸ் போடவே கூடாது. ஏன்னா குழந்தைங்க தன்னோட கைகளை சப்பி உணர்ந்துதான் இந்த உலகத்தை கத்துக்கிறாங்க. இது அவங்களோட மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரசவ நேரத்துல உங்க கூட இருக்கிறவங்க, அதாவது உங்க கணவரோ அம்மாவோ, அவங்க வெறும் பார்வையாளர் கிடையாது. அவங்க ஒரு முக்கியமான மெடிக்கல் அசிஸ்டன்ட். அவங்க சோர்வாகாம உங்களுக்கு நல்லபடியா ஹெல்ப் பண்ணணும்னா அவங்களுக்கும் ஒரு தனியான கிட் கண்டிப்பா தேவை. இந்த பொருட்களெல்லாம் உங்க சப்போர்ட் பர்சனை எனர்ஜியோட வச்சுக்க உதவும். நட்ஸ் மாதிரி புரோட்டீன் ஸ்நாக்ஸ், கதகதப்பான ட்ரெஸ், முக்கியமா ஒரு நீளமான சார்ஜிங் கேபிள், இதெல்லாம் அவங்கள தயார் நிலையில வச்சிருக்கும்.
அப்போதான் அவங்க எல்லா தகவல்களையும் சரியா ஹேண்டில் பண்ணி நீங்க நிம்மதியா ரெஸ்ட் எடுக்க ஹெல்ப் பண்ண முடியும். நீங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல டெலிவரி பாக்குறீங்களா இல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையா? ரெண்டுக்குமே பேக்கிங் லிஸ்ட் மாறும். இந்த கைட பார்த்து உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் பேக் பண்ணுங்க. தேவையில்லாததை பேக் பண்றதையும் அவசியமானதை மறக்கறதையும் இது தடுக்கும். இப்போ நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். நம்ம ஊர்ல பரவலா நம்பப்படுற ஆனா உயிருக்கே ஆபத்தான சில கட்டுக்கதைகளை உடைக்க போறோம். அதுக்கு பதிலா சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்க்க போறோம். இத உங்களுக்கும் குழந்தைக்கும் ரொம்ப முக்கியம். கவனமா கேளுங்க. முதல் கட்டுக்கதை, டெலிவரிக்கு அப்புறம் வர்ற ப்ளீடிங்க்கு பழைய சேலைய பயன்படுத்தலாம்னு சொல்றது. இது எவ்ளோ பெரிய தப்பு தெரியுமா? ஸ்டெரிலைஸ் பண்ணாத எந்த துணியும் உயிருக்கே ஆபத்தான கருப்பை தொற்று, அதாவது செப்சிஸ உண்டாக்கலாம். தயவு செஞ்சு எப்பவும் ஸ்டெரைல் மெட்டர்னிட்டி பேட்ஸை மட்டும் பயன்படுத்துங்க. அடுத்து, குழந்தைக்கு தேன், சர்க்கரை தண்ணி கொடுக்கறது. இதுவும் ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு பழக்கம். தாய்ப்பாலை தவிர வேற எதை குழந்தைக்கு கொடுத்தாலும் இன்ஃபென்ட் போட்டுலிசம்னு ஒரு கொடிய நோய் வர வாய்ப்பு இருக்கு. முதல் சில நாட்களுக்கு அம்மாவோட சீம்பால் மட்டும்தான் குழந்தையோட ஒரே மருந்து, ஒரே உணவு. மூன்றாவது கட்டுக்கதை, டெலிவரிக்கு அப்புறம் தண்ணி அதிகமா குடிக்கக்கூடாது, வயிறு பெருசாயிடும்னு சொல்றது. இது முற்றிலும் ஒரு மருத்துவ பொய். உங்க தாய்ப்பால்ல 87% தண்ணீர் தான் இருக்கு. நீங்க தண்ணி குடிக்கலைன்னா பால் சுரப்பு குறைஞ்சிரும், மலச்சிக்கல் வரும். அதனால தாகம் எடுக்கும் போதெல்லாம் நல்ல தண்ணி குடிங்க. ஒரு நாளைக்கு 3-4 லிட்டர் வரைக்கும் குடிக்கிறது ரொம்ப நல்லது. சரி, பேக் எல்லாம் ரெடி. ஆனா எப்போ கிளம்பணும்? அந்த சரியான டைம் எது? இனிமே இதுல எந்த சந்தேகமும் வேணாம். இந்த மெடிக்கல் சிக்னல்ஸ் தெரிஞ்சா உடனே பேக் எடுத்துட்டு கிளம்பிட வேண்டியதான். இந்த அறிகுறிகள் எல்லாம் சாதாரண வலி கிடையாது. இதெல்லாம் ஆபாய சிக்னல்கள். உடனே ஆஸ்பத்திரிக்கு போகணும். பனிக்குடம் உடைஞ்சா, குறிப்பா அதுல வர்ற தண்ணி பச்சை நிறத்திலயோ பிரவுன் நிறத்திலயோ இருந்தா, இல்ல 2 மணி நேரத்துல குழந்தையோட அசைவு 10 தடவைக்கு குறைவா இருந்தா, திடீர்னு கண்ணை இருட்டடிக்கிற மாதிரி தலைவலி வந்தா, இல்ல முகம் கைகள்ல திடீர்னு வீக்கம் வந்தா, 1 நிமிஷம் கூட தாமதிக்காதீங்க, உடனே கிளம்புங்க. நீங்க உங்களுடைய கடினமான வேலைய சிறப்பா செஞ்சு முடிச்சிட்டீங்க. இந்த பைய தயாராக வைத்திருப்பது உங்க மனசுக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்கும். அது உங்கள பதட்டத்துல இருந்து ஒரு நம்பிக்கையான தயார் நிலைக்கு கொண்டு போகும். நீங்க இப்போ பிரசவ அறைக்கு முழுசா தயார். சரி, இதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் இதை நாம யோசிக்கவே இல்லையேன்னு தோணுன எந்த ஒரு பொருளை உங்க மருத்துவமனை பையில கண்டிப்பா சேர்க்க போறீங்க? மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.